ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 1 முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருது. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசு சார்பில் ஒரு சில புதிய மாற்றங்களை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ முதல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, வணிக சிலிண்டருக்கான அனைத்து விநியோக கட்டுப்பாடுகளும் நீக்கம் பண்ணி மத்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. கமர்ஷியல் சிலிண்டர் பார்த்தா இதுக்கு முன்னாடி 50% தான் விநியோகம் பண்ணாங்க. இப்போ அதை நீக்கி இருக்கும் 100% இதுக்கப்புறம் விநியோகம் பண்ண போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எவ்ரி மந்த் 1ஆம் தேதி ஆச்சா அப்படின்னா சிலிண்டர் விலையில் மாற்றத்தை கொண்டு வரவங்க. அந்த வகையில் ஜூலை 1 முதல் சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மேபி அதிகரிக்கலாம் அல்லது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னா, பயணிகள் நீங்கள் ரயிலில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா மகளிர் பெட்டிகளில் ஆண்கள் பயணித்தால் 2500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை 1 முதல் அமலுக்கு வருதுங்க. அதேமாரி நீங்கள் ட்ரெயினில் ரயில் டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 250 ரூபா இருந்துச்சு. அதுக்கான கட்டணத்தை இப்போ 500 ரூபாய் உயர்த்தி இந்திய ரயில்வே வாரியம் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கான ஃபைன் அமௌண்ட் உயருதுங்க. இதுக்கப்புறம் தமிழகத்தில் ஃபேன்சி நம்பர் இருக்குது பாருங்கள், அதுக்கான கட்டணத்தை உயர்வு பண்ணியிருக்காங்க. அதாவது 2 வீலர் மற்றும் 3 வீலர் வாகனங்களுக்கு 2000 முதல் 1 லட்சம் வரைக்கும் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. இறக்குமதி கார்களுக்கு 20,000 முதல் 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான கட்டணம் உயருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஃபேன்சி நம்பர் வாங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான கட்டணம் இப்போதைக்கு உயர்ந்திருக்குங்க. அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்சி நம்பர் வாங்க பாருங்கள். அதுக்கடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு. உங்கள் ஆதார் கார்டில் மெயில் ஐடி இருக்கு பாருங்க, அதை நீங்களே லிங்க் பண்ணிக்கலாங்க. இது உங்களுக்கு ஜூலை 1 முதல் அமலுக்கு கொண்டு வராங்க. அது இலவசமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஆதார் ஆப்பில் போயிட்டு இலவசமே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆதார் சென்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா 75 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆப் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா இலவசமாக நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் மெயில் ஐடி கூட ஆதார் கார்டு தாராளமாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையுமே ஆதார் கூட மெயில் ஐடி லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நீங்களே வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வங்கிகள் நிதி தயாரிப்புகளை தவறான முறையில் விற்பனை செய்வதை கட்டுப்படுத்த ஆர்பிஐ புதிய விதிகளை அறிவித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தவறான முறையில் விற்கப்பட்ட தயாரிப்புகளை வாங்கிய வாடிக்கையாளர்கள் முழு தொகையையும் திரும்ப பெறவும் இழப்புகளுக்கான இழப்பீட்டை பெறவும் உரிமை பெறுவார்கள். இந்த விதிகள் ஜூலை 1, 2026 முதல் அமலுக்கு வராங்க. அதாவது வங்கி தயாரிப்புகளை தவறான முறையில் விற்பனை செய்வது குறித்து இந்த புதிய விதியை அமலுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் HDFC யூஸ் பண்ணுறீங்க, கிரெடிட் கார்டில் ஒரு முக்கிய மாற்றம் இருக்குது பாருங்கள். முந்தைய காலாண்டில் குறைந்தபட்சம் ரூபாய் 60,000 செலவு செய்திருந்தால் ஒவ்வொரு காலாண்டிற்கும் 3 இலவச உள்நாட்டு விமான நிலைய ஓய்வறை பயன்படுத்திக் தகுதி பெறுவார்கள். உதாரணமாக ஜூலை செப்டம்பர் 2026 காலாண்டில் ஓய்வறை பயன்பாட்டை பெற HDFC கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர் ஏப்ரல் மற்றும் ஜூன் 2026 இடைவேளை 60,000 அல்லது அதற்கு மேற்பட்ட செலவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு காலாண்டு அப்போ 60,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதாவது என்ன ரிவார்டு அப்படின்னா, உள்நாட்டு விமான நிலையத்தில் நம்ம ரெஸ்ட் ஓய்வறை இருக்க பாருங்கள், அங்கே உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். அதுக்கான ஒரு பயன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட்டுங்க. குறிப்பிட்ட ஃபோன்பே SBI கிரெடிட் கார்டுகளுக்கான ரிவார்ட் பாயிண்ட் திட்டத்தில் சில மாற்றங்களை SBI கார்டு அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் ஜூலை 1, 2026 முதல் அமலுக்கு வரும். ரிவார்ட் பாயிண்ட்ஸை பெறுவதற்கு புதிய வரம்புகள் மற்றும் ரிவார்ட்ஸ் பாயிண்டை பெற்றுத்தராத பரிவர்த்தனைகளின் விரிவான பட்டியல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த திருத்தம் ஃபோன்பே SBI கிரெடிட் கார்டு பர்பிள் மற்றும் ஃபோன்பே SBI கிரெடிட் கார்டு செலக்ட் பிளாக் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் PF பொறுத்த வரைக்கும் EPFO 3.0 ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் 30/6 வரைக்கும் வெப்சைட் ஒர்க் ஆகாது. அதனால் 1 ஜூலை 2026 ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதிகபட்சமாக இந்த புதிய வெப்சைட் லான்ச் பண்ணுவாங்க, புதிய ஆப் கொண்டு வராங்க. UPI மூலமாக பணம் எடுப்பதற்கான வசதியும் ஜூலை மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வெப்சைட்லையுமே மாடிஃபை பண்ணுறாங்க. விரைவில் அதுக்கான அப்டேட்டை எதிர்பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, 2025-26 நிதியாண்டிற்கான ITR 1 மற்றும் ITR 2 ஃபார்மை நீங்கள் தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஜூலை 31, 2026 ஆகும். இந்த தேதிக்குள்ளே வரி கணக்கை தாக்கல் செய்கிறீங்க மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் முன்கூட்டியே பண்ண பாருங்கள்.
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜூலை மாதத்தில் வங்கி கேலண்டர் படி 12 நாட்கள் விடுமுறை கொடுக்குறாங்க. இதை வந்து இந்தியா முழுக்க, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வேறு வேறு ஹாலிடேஸ் இருக்கலாம். ஸோ இந்தியா முழுக்கவே ஒரு 12 நாட்கள் வங்கி விடுமுறை இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவில்களை செல்ஃபோனுக்கு அனுமதி இல்லை. ஸோ ஜூலை 1 முதல் அமலுக்கு வருது. முன்கூட்டியே இருந்துச்சு, பட் அது யாரும் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் இப்போ வந்து ஸோ கண்டிப்பாக ஃபோன் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ற மாதிரிலாம் அதிகாரப்பூர்வம் வந்து தெரிவிச்சிட்டாங்க. ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது நிறைவடைந்த சிறார்கள் கார் இருசக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம். பெற்றோர்களுக்கு 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும், 3 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓட்டிய வாகனத்தின் பதிவு சான்று ஆர்சி ரத்து செய்யப்படும். 25 வயதாகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு காவல்துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதனால 18 வயசுக்குள்ள இருக்கிற சிறார்கள் கார் பைக் ஓட்டுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் அந்த உரிமை சாரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா முக்கிய அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. முதல்ல மத்திய அரசு சார்பில் PHHAOIக்கான கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக அரிசி எல்லாமே இலவசமாக வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் 35 கிலோ அரிசி வந்து PHHAOIக்கான கார்டு வச்சிருந்து கொடுத்தாங்க. நீங்கள் எத்தனை குடும்ப உறுப்பினர் இருந்தாலும் மொத்தமாக 35 கிலோ அரிசி கிடைக்கும். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மெம்பருக்கு 7 கிலோ அரிசி கொடுப்போம், அதிகபட்சம் 35 கிலோ வரைக்கும் தான் அரிசி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி 2026க்கான தேசிய உணவு பாதுகாப்பு மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதர கருத்துக்களை பொதுமக்கள் ஜூலை 13, 2026க்குள்ளே தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் தமிழக அரசு சார்பில் புதிய ரேஷன் கார்டு வழங்குவதில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற ஒரு சேவையை கொண்டு வராங்க. முதல்ல விண்ணப்பிப்பவருக்கு முதல்ல ஒப்புதல் கிடைக்கப்படும். இந்த புதிய சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது அமலுக்கு கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு, நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா பயிர் காப்பீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பயிர் காப்பீடு பண்ண பாருங்க காரிஃப் பருவத்துக்கு. ஸோ நெல்லுக்கு மட்டும் 15/7/2026 கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. மற்ற பயிர்களுக்கு 31/7/2026 கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பண்ண பாருங்க. அதேமாரி நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா விவசாயிகளுக்குன்னு தனி அடையாள எண் கொடுக்குறாங்க. அந்த அடையாள எண் பெறுவதற்கும் இந்த மாதத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க. அதனால் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு அந்தமாரி அந்த அடையாள அட்டையிலுமே அப்ளை வந்து பண்ண பாருங்க. அதுக்கடுத்து பாஸ்போர்ட் கட்டணத்தை மத்திய அரசு உயர்த்திருக்காங்க. ஜூலை 1 முதல் அமலுக்கு வருதுங்க. அதாவது ஜூலை 1ஆம் தேதி முதல் 36 பக்கங்கள் கொண்ட சாதாரண பாஸ்போர்ட் இதுக்கு முன்னாடி 1500 இருந்துச்சு. இப்போ அதை 2500 உயர்த்தி அமைச்சிருக்காங்க. 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் கட்டணம் முன்னாடி 2500 ரூபாய் இருந்துச்சு, 2000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ 3500 உயர்த்தி அமைச்சிருக்காங்க. தட்கலுக்கான பாஸ்போர்ட் கட்டணம் 36 பக்கத்துக்கு 3500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் உயர்த்திருக்காங்க. 60 பக்கங்கள் கொண்ட தட்கல் பாஸ்போர்ட் 4000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் உயர்த்திருக்காங்க. இது இல்லாமல் மைனர் பாஸ்போர்ட்லாம் இருக்குது பாருங்க, அவங்களுக்கான கட்டணமும் அவங்களுக்கான தட்கல் கட்டணம் உயர்த்திருக்காங்க. பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கான கட்டணத்தையும் உயர்த்தி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஜூலை 1 முதல் இந்த புதிய மாற்றங்கள் எல்லாமே அமலுக்கு வருதுங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.